இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க ஏய் உன் சித்தி எப்படி எல்லாருக்கும் முன்னாடி அந்த கணேசன் என்ன மன்னிப்பு கேட்க சொல்ல? உங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தா கோவப்படாம நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணுமா? அப்படிதானே? பாரு உன் சித்தியும் இந்த குடும்பமும் ஒரு நல்ல பாம்பை திரும்ப திரும்ப சும்மா அடிச்சுட்டே இருக்கீங்க. அது ஒரு நாள் கொத்திச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ தெரியும். சித்தி மன்னிப்பு கேட்க சொல்லியிருந்தா கண்டிப்பா உங்க மேல ஏதாவது தப்பு இருந்திருக்கும்ல. என்ன சித்தி சித்தினே அவங்க பண்ணதுல மட்டும் சரி, மத்தவங்க பண்றதா தப்பா? ஏங்க அது சாமிக்கு படைக்க வேண்டிய புடவை. ஆமா, பொல்லாத புடவை. வேறே நீ வாரம் வாரம் சாமிக்கு போய் புடவை சாத்துறா உனக்கு குழந்தை பிறந்துருமா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை ஹாஸ்பிட்டல் ஏறி இருங்க? ஒரு புழு பூச்சி அது உண்டா இருக்கா? கோயிலுக்கு போய் புடவை சாத்தினா மட்டும் குழந்தை உண்டாயிடுமா உனக்கு? வேற நீ எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் குழந்தை உண்டாகாது, கோயிலுக்கு போனாலும் குழந்தை பிறகாது. உன் குடும்பமும் நீயும் பாவம் பண்ணிருக்கீங்களே, அந்த பாவம் தான் உங்களை இப்படி சுத்தி சுத்தி அடிக்குது. அதுல நான் வந்து மாட்டி தவிக்கிறேன். சும்மா வந்துட்டா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்றது. கடை, என் குடோனு, என் ஃபேக்டரி, என் பினாமி எல்லாத்தையும் அந்த அண்ணாமலை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். அத கூட நான் பொறுத்துப்பேன். நான் என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டா இல்ல, நம்மள நான் சும்மா விட மாட்டேன். அண்ணே, இந்த வாட்டி நம்ம அடி வேற மாதிரி இருக்கணும். அண்ணாமலை எனக்கு எதிராக கொக்கரிக்கிறா இல்ல, இந்த அடையாளத்தையே அழிச்சு காட்டுறேன். சரிங்கண்ணே. யா, எல்லாமே பக்காவா இருக்கணும். சரிங்கண்ணே. பிளான்ல எந்த சொதப்பலும் இல்லாம கச்சிதமா முடிக்கணும். நாளைக்கு தமிழ்நாட்டோட பிளாஷ் நியூஸ்ல அண்ணாமலை சில்க்ஸ் தான் இருக்கணும். அண்ணே, எல்லாமே பக்காவா பண்ணிடுறேனே. டேய் வாங்கடா. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. அவனுக்கு வெக்கற இரு, பெரிய ஆப்பு. அண்ணாமலை, அந்த அண்ணாமலை எங்க? ஆமா, அண்ணாமலை. ஐயோ அம்மா, வேண்டாம்மா. என்னாச்சு? கிழிச்சிட்டு இருக்கே, யாராவது ஏதாவது பண்ணுங்க. உங்களை பாத்துட்டு இருக்கீங்களே. அம்மா அம்மா அம்மா, புடவை கொடுமா, இது சாமி புடவைமா. அம்மா அண்ணாமலை அம்மா இங்கதான் இருக்காங்க. என்ன பவித்ரா? ஏதோ
அண்ணாமலை, என்ன அண்ணாமலை இதெல்லாம்? கண்டிப்பா நீ நினைச்சது நிறைவேறும். ம்? என்ன பூசாரி இது? இந்த புடவை எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா? அம்மனுக்கு சாத்திரம் ஸ்பெஷலா தயார் பண்ணது. நீங்க என்னடா அந்த பொண்ணுக்கு போட்டு வச்சிருக்கீங்க? ஆமா சாமி, நானும் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? 9 வாரமா பரிகாரம் பண்ணி சுவாமிக்கு படைக்கிறதுக்காக கொண்டு வந்த புடவைங்க அது. யாருக்கு அப்படி பண்ணாங்க? அம்மா, சாமிக்கு சாத்திரத்துக்காக புடவையை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பொண்ணு திடீர்னு வந்து புடவையை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு ஓடிட்டா. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த புடவைய இந்த பொண்ணுக்கு அவ போத்தி விட்டுட்டா. நீங்க வேண்டுதலுக்கு வச்சிருந்த புடவைய அந்த பொண்ணுக்கு நான் போட்டதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதனால உங்க வேண்டுதல் எந்த தடங்களும் ஆகாதுன்னு நான் நம்புறேன். இந்த புடவைய அம்மனுக்கு சாத்திருந்தா அது ஒரு அலங்காரமா தான் இருந்திருக்கும். ஆனா அதுவே இந்த பொண்ணுக்கு மானத்தை காப்பாத்துற கவசமா இருந்திருக்கு. இதத்தான் அந்த அம்மன் விரும்பி இருக்காளோ என்னவோ. கண்டிப்பா இதோட புண்ணியம் உங்க குடும்பத்தை தான் வந்து சேரும். நீங்க என்ன நினைச்சு பிரார்த்தனை பண்றீங்களோ அது கண்டிப்பா நிறைவேறும். மீண்டும் மன்னிப்புடன். என்ன பூசாரி இந்த கதையெல்லாம்? நான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த பொண்ணு பண்ணதை தான் பண்ணிருப்பேன். இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த பொண்ணு நல்லதுதான் பண்ணிருக்கா. என்னமாச்சு? என்னாச்சு? உட்காருமா. என்னமா பண்ணுது? இந்த பொண்ணு கூட வந்தது யாருமா? மயங்கி கிடக்குது இந்த பொண்ணு. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏய், வாங்க வாங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வா, சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா போ. பவித்ரா, ஐயோ இது என்னமா? என்னமாச்சு? கொஞ்சம் தள்ளுங்க. என்னமாச்சு? பவித்ரா, என்னாச்சுமா? யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. தெளிங்க. பவித்ரா, 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 இங்க பாருமா. இங்க பாரு. தண்ணி குடி. தண்ணி குடிமா. ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம் தான்மா.